சொல்லுங்க அண்ணி. கர்ணா, நம்ம கிருபா மாமாவை எப்படி இந்து ஜெயில உட்கார வச்சாலோ அதே மாதிரி அவளையும் ஜெயில உட்கார வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னன்னு சொல்லு. இந்த இந்து நம்ம வீட்ல வேலைக்காரியா இருந்தப்போ வீட்ல இருந்த 50 சவர நகையை திருடிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பரவாயில்ல, நீ கூட நல்லா தான் பிளான் பண்ற. ம். ஆனா இப்ப சொல்ல வேண்டாம், வேலையை முடிச்சிட்டு சர்ப்ரைஸா சொல்லலாம். இத நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல கர்ணா. நீதான் போய் அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும். நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். தயவு செஞ்சு விட்டுறாது கர்ணா. அவர் தாங்கிக்க மாட்டார் கர்ணா. வயசானவர் வேற. சீக்கிரம் ஏதாவது செய் கர்ணா. சரிங்க அண்ணி. வா கர்ணா. சார், அண்ணன் பேசினாரா சார்? பேசுனார். ஃபார்மாலிட்டியை முடிச்சுட்டு கூட்டிட்டு போ. யோ சார், இந்தாயா, இதில் ஒரு சைனை வாங்க. சார், கூட்டிட்டு போலாமா? என்னப்பா இது, நீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரிக்க சொல்றீங்க, அப்புறம் வாபஸ் வாங்குறீங்க. சரி, கூட்டிட்டு போ. அண்ணி போலாம் அண்ணி. ஆமா கூட்டு. சரிப்பா, வாங்கப்பா. வாங்க. பார்த்து. என்ன இது, ஏதோ தழும்பு மாதிரி இருக்கு. போலீஸ் அடிச்சாங்களா? ஆமா மாப்பிள்ள, செய்யாத தப்புக்கு கை நீட்டிட்டாங்க. மாமா, யார் உங்களை அடிச்சது? அங்க நிக்கிறாரு பாருங்க, அவருதான். மாப்ள, சொல்லு மாப்ள. வா. இத வரேன். இவங்களை கூட்டிட்டு போய் அப்படி நில்லு. ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். சரி மாப்ள. ஆமா போங்க மாமா. வாங்க வாங்க. இல்ல வந்தவனா பயந்துட்டான். அப்பவே அவன் மூஞ்சி எல்லாம் மாறிடுச்சு. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி. அண்ணா பாக்கறனா என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, ஒரு நிமிஷம் பாத்துக்கயா, நான் என்னன்னு போய் பேசிட்டு வந்துறேன். சரிப்பா, போலாம் வாக்கறனா. வா. என்ன கர்ணா, கிருபான இந்த மாசம் ஏதாவது கட்டிங் கொடுத்து அனுப்பிச்சாரா? கொஞ்சம் தொப்பியை கட்டுறீங்க. கர்ணா, என்ன கர்ணா? ஏய் அடங்கு. ஒரு வயசானவன் கூட பார்க்காம அவர் மேல கை வச்சிருக்க. தொலைச்சிடுவேன், தொலைச்சு.